சிங்கப்பண்ணி சீரியல் எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். அன்றைக்கி எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னா, ஆனந்தி சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அண்ணன் தற்செயலாக ஆனந்தியோட அண்ணன் வேலு வந்து ஆனந்தி மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துடுறான். உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறான். அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரோ கேட்குறாங்க. அவங்க கையில் பணமே இல்லை. உடனே ஹாஸ்டல் வார்டனுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறான், இங்கே ஆனந்திங்கிற பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நான் தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறான். உடனே ஹாஸ்டல் வார்டனும் ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வராங்க. விஷயம் கேள்விப்பட்டு அன்பு மகேஷும் கூடவே வராங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வார்டன் சொல்கிறாங்க, ஆனந்தியை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவர் யாருன்னு தெரியல, இது பார்த்தா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வரவுமே ஆனந்தியோட அண்ணன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க, ஆனந்திக்கு என்ன தான் ஆச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நர்ஸு சொல்கிறாங்க, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ஹாஸ்டல் வார்டன் அதிர்ச்சியாகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமே முடியலை, இல்லாதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இவங்களுக்கு ரெட்டை நாடி இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக ஆனந்திக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த நர்ஸு தப்பாக ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனந்தியோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் நிச்சயமாக ஆனந்தி ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பாசிட்டிவ் பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் எடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.